கோகுலத்தில் ராமனுடன் சேர்ந்தே தூங்குகின்றான். தாலேலோ 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 தாலேலோ. ராதையின் காதலன் கண்ணான கண்ணனவன். ராதையின் காதலன் கண்ணான கண்ணனவன். அன்போடு ராதையை கட்டிக்கொண்டு துயில்கின்றான். தாலேலோ 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 தாலேலோ. கோகுலமே மகிழ்ந்திருக்க கோபாலன் தூங்குகின்றான். கோகுலமே மகிழ்ந்திருக்க கோபாலன் தூங்குகின்றான். வேதநாத கண்ணனவன் வேண்டுமென்றே உறங்குகின்றான். வேதநாத கண்ணனவன் வேண்டுமென்றே உறங்குகின்றான். பால் குடித்து கண்ணனவன் பக்குவமாய் உறங்குகின்றான். பால் குடித்து கண்ணனவன் பக்குவமாய் உறங்குகின்றான். கோபாலவள்ளியும் அன்போடு தாலாட்ட. கோபாலவள்ளியும் அன்போடு தாலாட்ட. பால் குடித்து கண்ணனவன் பக்குவமாய் உறங்குகின்றான். தாலேலோ 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 தாலேலோ. தாலேலோ 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 தாலேலோ. தாலேலோ 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 தாலேலோ. தாலேலோ 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 தாலேலோ. அப்படி யசோதை கண்ணனை ஆனந்தமா மடியில தூங்க வச்சா. எப்பொழுதுமே தூங்காத பரமாத்மா யசோதையுடைய அந்த பக்திக்கு வசப்பட்டு தன்னை மறந்து தூங்கினான். ஆயர்பாடி மாளிகையில் ஜோரா தூங்குறான். கண்ணன் அவன் பால் குடித்து ஜோரா தூங்குறான். எல்லாரும் அப்படி பார்க்கறா. யசோதை அழகா மடியில் இருந்த குழந்தை எடுத்து அப்படி பக்கத்தில் அப்படி கீழே விட்டா. எல்லாரும் அமைதியா நிசப்தமா இருந்தா. சரி, குழந்தை தூங்கிட்டான்னு ரெண்டு பக்கம் தலகாணி எல்லாம் வச்சா. அப்படி வச்சுட்டு யசோதை எழுந்து வேலையை பார்க்கலாம் அப்படின்னு போறா. வீல்னு அழறான். கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்கா, பாட்டெல்லாம் பாடி. என்னடா அது ஏதோ வீல்னு அழறானே அப்படின்னு சொல்லி, சரி அதை ஒன்று மறந்தா பொறையர் எடுத்தா இதா எடுத்தா மருந்தை கொடுக்கலாமா என்னெல்லாமோ பண்ணா. வீல் வீல் வீல்னு அழறான். உடனே ஒருத்தி வந்து தொட்டு பார்த்தா வயிறு உள்ள அப்படியே போயிருக்கு.
இப்போ தான் பாலை குடிச்சிருக்கான், வயிறு முட்டை முட்டை. பார்த்தா நன்னா சூச்சு போயிட்டான். சூச்சு போனதை வயிறு உள்ளே போயிடுது. பகவான் பார்த்தா இந்த மாதிரி ஒரு வாத்சல்யம் இது வரைக்கும் அவன் அனுபவிக்கலை. ராமவதாரத்தில் கௌசல்யா தேவியெல்லாம் பண்ணியிருக்க. ஆனாலும் இந்த அறிவொன்றமில்லாத ஆய்குலத்து ஆட்சியினுடைய அந்த வாத்சல்யம் கண்ணனுக்கே சுகமாக இருக்கான். வீல்னு அழதான். உடனே ஒரு பாட்டி சொன்னா, யசோதை குழந்தைக்கு பசிக்கிறது போல அப்படின்னா. யசோதை பார்த்தா, இப்போ தானே பால் கொடுத்தேன், இனிமேல் அப்படி தான் அப்பப்போ பால் கொடுத்துட்டே இருக்கணும், குடிச்சுட்டே இருப்பான். உடனே திரும்பி மடியில் போட்டுண்டு அழகா பால் குடி. அப்படியே அழுது பால் குடிக்கிறதா அழுது அழுது கண்ணில் ஓரத்தில் கண்ணீரெல்லாம் வழிஞ்சு கொடுத்தான். கண் அழுதா அப்படி இருக்கும். உடனே கண்ணெல்லாம் அப்படி தொடச்சி விட்டு அப்படி தேவேன்னு பால் குடிச்சுட்டே தூங்கிறதான். இது பசி ஒரு பக்கம், அம்மாவுடைய அந்த முளையிலேருந்து வாய் இடத்துல தூக்கம் கெட்டு போயிடுதான். அது ஒரு சுக்கமாக குழந்தைகளுக்கு பால் குடிச்சுட்டே தூங்கணும். அது திருப்பி நினைவு வரும்போது பால் குடிச்சுட்டு இருக்கணும். அதுக்கு அவ்வளோதான், வேற ஒன்றுமே தெரியாது உலகம். அதோடைய வாழ்க்கை அவ்வளோதானே. அந்த சின்ன வயசில் வேற ஒன்றுமே தெரியாது. அம்மாவை தவிர இந்த ஆகாரத்தை தவிர உலகத்தை வேறு எதுவும் தெரியாது. அப்படியே பால் குடிச்சுட்டே தூங்கிட்டானா. யசோதை திருப்பி எடுக்கலாம் நினச்சால. பாட்டி சொன்னா எடுக்கா. திருப்பி பால் குடிக்கிறானா. சொப்பு வாய் வச்சுன்னு அழகா பால் குடிக்கிறான். யசோதைக்கு கண்களில் ஆனந்த பாஷ்பம். நந்தகோபர் இதுக்கான கூப்பிட்றாரு, அடி யசோதே இருங்கோ பால் கொடுத்துட்டுருக்கேன். சரி, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, அடி யசோதே பால் கொடுத்துட்டுருக்கேன். சரி, ஒரு மணி நேரம் ஆச்சு, அடி யசோதே பால் கொடுத்துட்டுருக்கேன். நந்தகோபர் வேகமாக வந்தா, எப்போ பார்த்தாலுமா பால் கொடுத்துட்டுருக்கேன் அப்படின்னா. குடிச்சுட்டு இருக்கான். குடிக்கட்டும் குடிக்கட்டும் போயிடுற. இதே தான் அப்படின்றா. அதில் பால் குடிப்பான், அவரே போயிடுறாரு. இப்பெல்லாம் யசோதன் கூப்பிட்றதே விட்டுட்டார் நந்தகோபர். யாரோ பக்கத்தாத்து மாமி வந்தா, யசோதே அப்படின்னா குழந்தை பால் குடிக்கிறான். இவர் சொல்றார், யசோதை வெளில வந்து நிற்கிறா. நந்தகோபர் அப்படின்னா, என்னாச்சு, ஏன் பொய் சொல்றேள்? இல்லை அப்படின்னா யசோதை இப்படி நிற்கிறா. ஏண்டி நான் கூப்பிடும் போதெல்லாம் பால் குடிக்கிறான் பால் குடிக்கிறான்னு. இன்னைக்கு பக்கத்தாத்துக்காரி வந்து கூப்பிட்டான்னு வரைய வெள்ளன்னா. இப்போ தூங்கிட்டான். சரி, அப்போதான் அவன் அழகாக பேசிட்டு இருந்தா. அவன் மாமி போனா, யசோதை உள்ள போனா. அடி யசோதே என்ன ஏண்டி வரமாட்டேங்கிற, பால் குடிக்கிறான். நந்தகோபர் அசந்து போயிட்டார். மாற்றி 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 பால் குடிச்சுட்டு இருக்கான். இப்போல்லாம் யசோதைக்கு பால் கொடுக்க முடியாது. பக்கத்து வாரத்தில் அடுத்தது தான் அவளுக்கு டேர்ன் போட்டு கொடுத்துட்டா. நைட் டியூட்டி வந்து பகல் டியூட்டி ஒன்னோடது, 2 மணி உனக்கு, 3 மணி உனக்கு, 4 மணி உனக்கு, 5 மணி ஒருனுக்கு. அட்டண்டன்ஸில் கையெழுத்து போட்டு உள்ளே போகிறான். உள்ளே விடமாட்டேங்கிற யாருன்னா, 4 மணி பால் குடிக்கிற டியூட்டி எனக்கு, நான் உள்ளே போகிறேன் அப்படின்றாளாம். அவ்வளோ பேர் பால் குடித்தா நல்லா தானே இருப்பான். டேர்ன் போட்டு பால் குடிச்சுட்டு இருக்கான். மாற்றி 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 மாமிகள்லாம் சொல்கிறாளாம், ஆயர்பாடிகளில் இருக்க ஆய்ச்சிகள்லாம் சொல்கிறாளாம், 3 மணிக்கு வெளில போகிறேன், 6 மணிக்கு வருவேன் அப்படின்னாலாம். எங்கடி போகிறேன்னா, நந்தகோபுராத்துக்கு. எதுக்கு அப்படின்னா, யசோதைக்கு ஒத்தாசை பண்ணுறது. யசோதைக்கு என்ன ஒத்தாசை, அவ்வளோ வேலைக்காரி இருக்கல, பால் குடிக்கிறதுக்கு நான் போகிறேன், நீ என்ன பால் கொடுக்க போற, நான் தான் பால் கொடுக்குறேன் அப்படின்றா. ஊருக்கே பிள்ளையா, ஊரார் ஊட்டி வளர்த்த பிள்ளை. ஏன் பகவான் இப்படி பால் குடிக்கிறான் அப்படின்னா, அவள்லாம் ஏதோ ஒரு ஜென்மாவில் பகவானுக்கு பால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காளாம். அவளுக்கு சில பேர் யசோதைக்கிட்ட அவன் பால் குடிக்கிறத பார்த்துட்டு, இவனுக்கு நானும் பால் கொடுத்தா தேவலையேன்னு ஒரு ஆசை வந்துடுத்தான். தாய்மை தானே இந்த வாத்சல்யம். அந்த குழந்தைய பார்த்தோன்னே பகவான் பார்த்தானா. ஒரு நாள் யசோதை மடியில் பால் கொடுத்துட. யசோதைக்கு அன்னைக்கு என்னமோ பால் ஒழுங்காக வரலை. இவன் குடிக்க மாட்டேங்கிறான். உடனே யசோதை கிட்ட ஒரு மாமி பக்கத்தில் கிட்ட சொன்னா, நீ குடி பால். நான் கொடுத்தாளாம், நன்னா குடிச்சானா. அவள் கண்களில் ஆனந்த பாஷ்பம். அன்றைக்கி தான் பிரார்த்தனை பண்ணியிருக்கா, குழந்தைய நான் உனக்கு பால் கொடுக்கணும்டா. பகவான் கிட்ட எதை பிரார்த்திச்சாலும் நடக்கும். பகவான் நம்முடைய பிரார்த்தனை அத்தனையும் காது கொடுத்து கேட்டுன்னு இருக்கான். நம்ம திரும்பி திரும்பி ஏதோ ப்ரமோஷன், வீடு கட்டணும், வேலைக்கு போகணும், பசங்க நன்னா படிக்கணும், நன்னா பெரிய ஆளாகணும், அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும், நிறைய இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது. கேட்கறது தப்புன்னு இல்லை, இதையும் தாண்டியும் கேட்கலாம். அதுக்கு தான் அவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். நிறைய இருக்கு கிருஷ்ணானுபவங்கள், கொட்டி கிடக்கு, நிறைய இருக்கு. எனக்கு தெரியாது பாண்டுறங்கா, நான் உன்னை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா எதானம் பண்ணி பன்றியபுரத்தில் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருவான். டெய்லி பன்றியபுரத்தில் பாண்டுறங்கனை பார்க்கும்படியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருவான். மலையப்பா நான் டெய்லி திருப்பதியிலே உன்னை அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டால் திருப்பதியிலே இருக்கும்படியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருவான். சந்தேகமே வேண்டாம்.
பத்ரிகாசிரமத்தை நான் இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா பகவான் கொடுத்துருவான். கேட்கணும், எவ்வளவோ கேட்ககள் இல்லையா? கேட்டு வைங்கோளே, பகவான் கிட்ட நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கோளே. கேட்டாதான் கொடுப்பான்னு இல்லை, கேட்கறதே ஒரு சுகம். அவன்கிட்ட கேட்கறதே ஒரு சுகம். இந்த சின்ன குழந்தைகள் அதுக்கு சாக்லேட் கொடுத்துருப்போம், அது ரொம்ப பிடிக்கும், அப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுன்னு இருக்கும். உடனே கேட்பேன், எனக்கு ஒரு வாய் தாயேன் அப்படின்னு. அது கொடுக்கறதே இவ்வளோதான் இருக்கும். அது உடனே இப்படி பார்த்து இருக்கிறதே லேசாக எடுத்து அது இருக்கா இல்லையா நம்ம தேடணும். இதை நம்ம வாங்கி வச்சா அதையும் எடுத்துக்குவோம். ஆச்சரியம். என் பிள்ளைக்கு எதான பக்ஷணம் கொடுப்பா, நானும் எனக்கு கொடு அப்படின்னு. அவன் ஒரு 4 சீடையை சாப்பிட்ருவான். எனக்கு எதாவது கொடுத்து அப்படி எட்டி பார்ப்பான். அப்பா நீங்கள் அப்போ சீடை கேட்டேல்ல, ஆமாண்டா குழந்தை, இந்தாங்க இதை நீங்கள் வச்சுக்கோ, அதை என்கிட்ட கொடுக்கணும். அப்படியே மாற்றினோம், எக்ஸ்சேஞ்ச். அப்புறம் திருப்பி எட்டி பார்ப்பான். உங்களுக்கு அவ்வளோவா சீடை பிடிக்காது இல்லை, அவனே நம்ம பதிலே சொல்ல வேண்டாம், அவனே முடிவு பண்ணிடுவான். அவ்வளோதான். கடைசியில் ஒத்த சீடையை வச்சுட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் டே இவ்வளோ சீடை எடுத்து எனக்கு ஒன்று தாடா, நான் வேண்டாம், இது என்னோட சீடை, நான் என்னோட தட்டிலே எடுத்திருக்கான். அதுதானே. அது கொடுக்கறதோ இல்லையோ அதுக்கிட்ட கேட்கறதே ஒரு சுகம். வம்பிடிக்கிறதுக்காக கேட்போம், சும்மா தாயே அப்படின்னு. நமக்கு அது பிடிக்கும், அது ஒரு சந்தோஷம் தானே குழந்தைகிட்ட. அந்த மாதிரி பகவான் கிட்ட கேட்கறதே ஒரு சந்தோஷம். நடக்கிறதோ இல்லையோ கேட்டு வைப்போமே, காசா பணமா கேட்டு வைக்கிறது தானே. எனக்கு யசோத மாதிரி ஒன்று அனுபவிக்கணும். இன்னைக்கு உபன்யாசத்தில் கேட்டேன், கிருஷ்ணா எனக்கு அந்த மாதிரி அனுபவத்தை கொடுன்னு கேளுங்கோளே. உங்கள் வயசோ குலமோ ஜாதியோ பணமோ பதவியோ பட்டமோ படிப்போ அழகோ எதுவுமே முக்கியம் இல்லை. கிருஷ்ணன் கிட்ட பிரார்த்திக்கிறதுக்கு ஏதான ஒரு தகுதி வேணுமா? ஒரு தகுதியும் வேண்டாம். கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணுறதுக்கு தகுதி வேணுமா? தகுதியே வேண்டாம். நீங்கள் கேட்டுட்டேன்னா போதும். கேட்கறதே ஒரு சுகம். அவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே, ஏன் கேட்கணும் அப்படின்னா அது ஒரு சுகம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி கேட்க வேண்டாம், எனக்கு இதை கொண்டா அதை கொண்டான்னு கேட்க வேண்டாம். அது எப்படி நடக்கும்? எனக்கு இது நடக்கணுமே அது நடக்கணுமேன்னு கேட்க வேண்டாம். நிச்சயமாக பகவான் நீங்கள் பாட்டு நாமஜபம் பண்ணிட்டு இருந்தால் உங்கள் வாழ்க்கை தானாக நடக்கும். இந்த அனுபவங்களை கேளுங்க. யசோத மாதிரி ஒரு அனுபவம் வேணும், நந்தகோகுலத்தில் நானும் பிறக்கணும் அப்படின்னு கேட்டுட்டே வந்தேன்னா நல்லா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்திக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம், ஆனந்தமாக. சில பேர்லாம் ராத்திரி வந்து யசோதையோட படுத்துக்கிற. அதுக்கடானா இந்த குழந்தை சூச்சு போனோம்னா துணி மாற்றி விடுறதுக்காக ஒருத்தி சொல்கிறா, யசோதை அந்த குழந்தை அந்த சூச்சு துணியெல்லாம் கூட்டி நான் துவச்சி தரேன். அது குழந்தை எவ்வளோ சூச்சு போயிட்டே இருக்கும். அப்பா இந்த காலத்தில் டைப்பரெல்லாம் போட்டு விட்டு அதை பாவம் ஏமாற்றி விட்டுருவோம். எத்தனை சூச்சு அது இவன் கேட்கணுமா? ஊரில் இருக்க எல்லா அம்மாக்கிட்டையும் பால் குடிச்சுட்டு இருக்கான். யசோதே பால் கொடுக்குறேன் அப்படின்பா. சரி பால் கொடுத்து முடிச்சுட்டா சூச்சு துணி மாற்றின்னு இருக்கேன்பா. இதே தான் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் உண்டு, என்னோட சிஷ்யை. ஒரு நாள் அவள் குழந்தைகிட்ட அழுதா, அதனால முடியல இவ்வளோ சூச்சு நீ போயிட்டே இருந்தா நான் எப்படி தான் துவச்சி போடுற துணியான்னு விட்டா. அழுதா. நான் சிரித்தேன். நான் சொன்னேன், இதுக்கே இந்த பாடுபட்ட யசோதை என்ன பாடுபட்டுருப்பா பார் அப்படின்னு. அது அவனோட துணியை துவச்சி போடுறதுக்குனே ஒருத்தி வந்திருக்கு. அவள் கண்களில் அப்படியே ஆனந்த பாஷ்பம். அந்த துணியை தொடும் பொழுது அவளுக்கு என்னமோ பண்ணுறதான். அவனுடைய வஸ்திரத்தை தொடும் பொழுதே அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. ஏண்டானா ஸ்வயம் பிரம்மம். ராமானுஜர் வஸ்திரத்தை தொடுறோம், ராகவேந்திரனுடைய வஸ்திரத்தை தொடுறோம் அப்படின்னா அந்த வஸ்திரத்திலேயே அவளுடைய பக்தி ஞான வைராக்கியம் பகவத் தியானம் வந்துடுறது. ஆச்சரியமா, அதி விசேஷமா. அதுபோல ஆனந்தமா ஜோரா இவாளுக்கு ஒரு கிருஷ்ணானுபவம். பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கொடுத்துட்டே இருக்கானா. ஜோர அனுபவங்கள். சில பேர்லாம் வந்து காவல் காக்கிறேன்னு வராளாம். இந்த பூதனா வந்ததுலேருந்து நிறைய வயசானவாள்லாம் காவல் காக்க வந்துடுறாளாம். நைட் டியூட்டி நான் பார்க்குறேன். நந்தகோபுரம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்று தோரணவாயில் காப்பா. வயசானவாள்லாம் நாங்கள் செக்யூரிட்டியாக இருக்கோம்னு வந்துடுறாளாம். ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்துட்டு நின்றுட்டே இருக்காளாம். கண்ணனை அப்படி கொண்டாடுறாளாம். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, சுகமாக போயின்னு இருக்கு அவளுக்கு. பிள்ளைக்கு ஒரு பேர் வச்ச பாடு இல்லை. எல்லாரும் புஜ்ஜு குட்டி, சமத்து குட்டி, கண்ணு குட்டி, பட்டு குட்டி, குஞ்சு குட்டி, ஏ குஞ்சுமணி அப்படின்னு கூப்பிட்றாளாம். ஏ குஞ்சப்பா அப்படின்றாளாம். ஏ பட்டு குஞ்சலமே அப்படின்றாளாம். பகவான் இப்படி பார்க்குறேன், எத்தனை பேர் உண்டானுக்கு சகசிரநாமத்தை கூட இவ்வளோ பேர் கிடையாதுன்னு பார்க்குறான். விதவிதமாக கூப்பிடுறா. என் செல்லமே, என் தாமரையே, என் கண்ணே, என் மணியே, என் பட்டே, என் அருமை கண்ணுக்குட்டியே அப்படின்றாளாம். ஒரு மாமி, ஒரு ஆய்ச்சி வந்துட்டு எல்லாருக்கும் போது என் அருமை கண்ணுக்குட்டி அப்படின்றாளாம்.
எல்லாரும் அந்த பக்கம் போனா ஏன் எருமை கண்ணுக்குட்டி அப்படின்றான். எருமை மாதிரி கண்ணகரியல் இருக்கானோ. பகவான் இப்படி பார்க்கறான், என்ன பார்த்து எருமைன்னுட்டு அவளை பார்த்துக்கிறேன். அவளை ரோஷம் வந்து கொடுத்தான். ஏன் அருமை கண்ணுக்குட்டி, ஏன் எருமை கண்ணுக்குட்டி அப்படின்றான். யாரோ ஒருத்தி கோபி காதல விழுந்து, அடி என்னடி எருமை கண்ணுக்குட்டின்னுட்டாய், பின்ன எருமை மாதிரி கருப்பா இருந்தா பின்ன பசு கண்ணுக்குட்டியா சொல்லுவா அப்படின்றா. பார்த்து 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 ரசிக்கிறா அவனுடைய செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள். ஒரு குழந்தை வந்தா கண்ணனை பார்த்தா மயங்கி போயிட்டா. வீட்டில் வந்து இப்படியே உக்காந்துட்டு இருக்கா. அழறா. அம்மா கேட்டா, என்னடி ஆச்சு, என்னடி இப்படி ஆயிட்டா? அம்மா அனாவசியமா என்னை திட்டாது, எங்கனையோ அன்னை வீர்கால் என்னை முனிவது நீர், நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. என்னடி பார்த்தாய் அப்படின்னா, நந்தகோபர் வீட்டில் அந்த பிள்ளைய பார்த்தேன். நானும் தானே பார்த்தேன். நீ சங்கு சக்கரம் பார்த்தியா? ஹே, அதெல்லாம் நாராயணனுக்கு. அம்மா இவன்கிட்டயும் இருக்குமா, நான் பார்த்தேன். 2 கையை வச்சுட்டு இருக்கான் எக்ஸ்ட்ராவா. அதை சங்கு சக்கரம் வச்சுட்டு இருக்கான் தெரியுமா? ஒரு கையில கதையை வச்சுட்டு இருக்கான், ஒரு கையில தாமரை வச்சுட்டு இருக்கான். இவளுக்கு சதுர்புஜ நாராயணனா காட்சி கொடுத்துட்டான். இந்த செங்கனி வாயில பார்த்து அப்படின்னு விட்டான். என்னை பார்த்து அம்மா சொல்ல, அடி 4 மாச குழந்தடி, அதுக்கு அதெல்லாம் தெரியாதுடி. அம்மா நம்பாத, இது பார்க்கறதுக்கு தான் 4 மாச பய 14 வயசு வெடலை பையோட அத்தனை சேட்டையும் அவனுக்கு இருக்குன்றான். அவன் சர்வஜன் தானே, எல்லாம் தெரிஞ்சவன் தானே அப்படின்னு விட்டானா. அப்போதே அவன் இப்படியே இருக்கா. நந்தகோபர் வீட்டுக்கு வாடி. இல்லைம்மா நான் வரல. என்னடி ஒன்னா பொண்ணு பார்க்க? ஐயோ அவன் பார்த்ததே போதும், இனிமேல் பொண்ணே பார்க்க வேண்டான்னு விட்டாளாம். ஒரு தாத்தா, அவர் எப்பவுமே வீராப்பா அப்படி வந்தவா நடப்பார். நந்தகோபுரம் அதுக்கு போயிட்டு வந்தா இப்படிதான் உட்காந்துட்டு இருக்காரு. பொண்டாட்டி தொடாச்சு, என்னை தொடாதே அப்படின்ற. யோ என்னையாச்சு, உனக்கு நல்லா தானேயா இருந்தேன் அப்படின்ற. எல்லாரும் பார்த்தா நந்தகோபுரம் வந்து சொன்னா, என்னமோ தெரியல, உங்க ஆத்துக்கு வந்ததுல எங்க தாத்தா ஒரு மாதிரி இருக்கார். நந்தகோபுரம் வந்தார். என்ன தாத்தான்னார் அப்படின்னார். நந்தகோபுரம் ஒன்றும் புரியலை. என்னடா அது அப்படின்னு பார்த்தா, இவன் ஒரு பார்வை பார்த்தா, அவருக்கு பெரிய தான் ஆண் பிள்ளைன்னு ஒரு வீரம் இருந்துதான். இவன் தான் ஆண் ஒரு பார்வை பார்த்தான், அவ்வளோதான் போச்சு. அன்னிலேருந்து இப்படி தான் அப்படி பண்றாராம் அவர். அப்படியே மாத்திட்டானா. ஊரை எல்லாரும் அந்த தாத்தாவை பார்த்து, என்ன திமிரு பறந்தாளுக்குண்ணா அப்படின்ட்டார். இப்பெல்லாம் அந்த பாட்டி வந்து அழறா, யசோதை எங்க ஆத்துக்கார் நன்னா இருந்தாரு, கடைசியா உங்க ஆத்துக்கு வந்த பிறகுதான் இப்படி ஆயிட்டார் அப்படின்னு ஆளாம். யசோதை தெரியல மாமி, பகவான் பார்த்தான், கேட்டுட்டான். தான் பெரிய ஆம்பளை நினைச்சாரோன்னோ. பாட்டி வந்து அழுதா, எங்க ஆத்துக்கார் அப்படின்னு அழுதாளா. அப்புறமா பகவானை பார்க்க திரும்பி வந்தார். பகவான் ஒரு சாதாரணமா பார்வை பார்த்தா, அப்படி சாதாரண ஜம்முன்னு ஆயிட்டாராம். அப்புறம் அப்படி வந்தார், என்னடா அப்படின்னாராம். பாட்டி பார்த்தா, என்னாச்சு நம்ம ஆளுக்கு, நேத்தி ஒரு மாதிரி இருந்தார், இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கார். அப்புறம் எல்லாரும் சொன்னா, நீங்க ஒரு மாதிரி இருந்தேள், இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேள், ஜாகிரதை அப்படின்னாலாம். அப்புறம் தான் அவருக்கு ஐயோ, அன்னிலேருந்து அவருக்கு பயமா. கிருஷ்ணன் கிட்ட தனியா ஒரு மரியாதை வந்துடுத்து. எல்லாரையும் அப்படியே மாத்தி காட்டிடுறான். வயசான வாழைக்கெல்லாம் இளமை திரும்பறதான். எல்லாரும் தன்னை மறந்துருக்கா. 4 மாசம் ஆயிடுத்து. ஒரு நாள் கஷ்டப்பட்டு குப்புறத்துட்டானா. ரொம்ப உடம்ப திருப்பி ரொம்ப கஷ்டப்பட்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க 4 மாசம் ஆச்சு. அப்படி திரும்பி கையை காலெல்லாம் அப்படி வச்சுன்னு இப்படி ஆமை மாதிரியே இருக்கான். திருப்பி போட்டோன்னு கூர்மாவதாரம் எடுத்தவன் தானே, நல்லா கொழுக்கு முழுக்கு கால் இப்படி 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 இப்படின்னு ஆட்டின்னு இருக்கான். தேவலோகத்திலேருந்து பார்த்தா இந்திரன், பகவான் திருப்பார்கடலை கடையில் ரெடி ஆயிட்டார், மேருமலையை தூக்குங்கோ அப்படின்னா. சிவபெருமான் சொன்னாடே, கஷ்டப்பட்டு பகவான் கவுந்திருக்காரா, ஆமை இல்லடா. ஓ அப்படியா, நான் கூர்ம அவதாரமோன்னு நினைச்சுட்டேன் அப்படின்னு நானா. யசோதை வந்தா, என் சமத்து குஞ்செல்லாம் கவுந்து கொடுத்து பாருங்கோன்னுட்டா. ஓடி வந்தார் நந்தகோபர். அது உலகத்தில் எத்தனை குழந்தைகள் என்ன பண்ணாலும் தன் குழந்தை முதல்ல பண்றது அழகுதான். அதுவும் கிருஷ்ணன் அப்படி கவுந்துட்டானா. பார்க்க வேண்டாமா, இந்த கிருஷ்ணன் குப்புறதை படுத்துட்டு இருக்கான், ஒரு கோமணம் கூட இல்லை,
இந்த பின் அழகு, முன்னிலும் பின்பழகிய பெருமாள்னு நம்பெருமாளுக்கு பேர். ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் முன்னழகை விட பின்னழகு ஜோரா இருக்கும். ராமானுஜருடைய பின்னழகை பார்த்தானே வர்ணிக்கிறார் எம்பார் கோவிந்தர். அழகா காரிசன் கொள் சூடிய முடியும் கன நர்ச்சிகை முடியும் அப்படின்றார். தானுகந்த திருமேனி, தமருகந்த திருமேனிலாம் பின்னாடி அந்த குடுமியை பார்க்கணும். சுவாமி ராமானுஜருடைய குடுமி அப்படியே கம்பீரியமாக இருக்கும். அந்த தோல் செம்ம அப்படி சிற்றிடை, அந்த யஜ்ஞோபவீதம் பார்க்கணும் ராமானுஜர் திருமேனியில். சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகாக இருப்பார். இந்த பகவான் அப்படி குப்புற படுத்துன்னு இருக்கான். பிருஷ்டபாகம், பின் தொடை, பின்னங்கால் அழகு, அழகான அகன்ற விஷாலமான அந்த முதுகு, தோள்கள், அந்த கைகள், அந்த முதுகு முடிஞ்சு அந்த பிருஷ்டபாகம் என்ன கொழுக்கு முழுக்குன்னு இருக்கான் பயலுக்கு. வெட்டுக்குன்னு ஒரு கட்டி கட்டிக்கலான்னு தோன்றதான் இந்த பிருஷ்டபாகம். அத்தனை அழகாக இருக்கு. அந்த கழுத்து, அதில் முடி அடி சுருட்டு சுருட்டையா, அந்த காது பல 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 பலன்னு மனுஷால பார்த்தா அழுக்கழுக்காக இருப்பா. இந்த கழுத்தெல்லாம் பின்பு கழுத்தெல்லாம் பாத்திரப்படாது யாரையும். கிச்சா கழுத்தை பார்க்கணும், அழகு பெட்டகம். உடம்பு முழுக்க அப்படியே பவுடர் அப்பின்ட்டு நம்ம அப்படி இது பண்ணிப்போம். கண்ணன் அழகனா இருக்கும். அதில் அழகா இடுப்பில் அதுக்கு அருணா கொடியெல்லாம் கட்டி விட்டுருக்கா, நாய் காசெல்லாம் தொங்க விட்டுருக்கா ஜோரா. அதில் இந்த அருணாக்கர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீண்டு இருக்கும் இல்லையா, அது கரெக்டாக பிருஷ்டபாகம் பின்னாடி நிற்கிறது, வால் மாதிரி நிற்கிறது. உன் பிள்ளைக்கு வால் முளைச்சிடுத்துறீன்றா சில பேர். உடனே இன்னொருத்தி சொன்னா, அது அருந்த வாலடி, வால் எங்கே முளைக்கிறதுன்னுட்டாலாம். ஆஞ்சநேயர் கண்களில் ஆனந்த பாஷம், எங்கள் பெருமாளுக்கும் வால் வந்துருச்சே அப்படின்றாராம். ஆச்சரியமா குப்புற படுத்துனுட்டானா, தொப்புன்னு கீழே விழுந்தானா, மூக்கு சவந்து போயிடுத்து, முட்டின்னு எடுத்து பாவம் வீல்னு அழறான். உடனே யசோதை பதறி தூக்க போறா. ஒரு பாட்டி கையை பிடிச்சு, சும்மா இரு, அப்படி முட்டி 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 நல்லா வருவான், கவலைப்படாது அப்படின்னு. அப்படியே மூக்காது செவக்கட்டம்னு விட்டாளாம். கஷ்டப்பட்டு கையெல்லாம் அப்படி வச்சு இப்படி கொண்டு வந்து இப்படி தலையை தூக்கி சிரிச்சுதான் சிரிக்கிறான். அப்படி சிரிக்கிறது குழந்தை. சிரிக்கும் பொழுது வாயிலேருந்து அந்த உமிழ்நீர் வழியறது. பெரியாழ்வார் சொல்றார், கரும்பஞ்சாறு வழியறதே, தேன் வழியறதே, அமிழ்து வழியறதே எப்படின்றது பையன். பல்லே இல்லை, அதுலேருந்து ஓரத்தில் அமிழ்து வழியறது. யசோதை என் செல்லம் என் ராஜா அப்படின்றாளாம். நந்தகோபால், என் பிள்ளை கவுந்துட்டான், பெரிய சாதனையா, என் பிள்ளை கவுந்துட்டா அப்படி வீசி அப்படி முறுக்கிறாரா. உடனே எல்லாருக்கும் ஊரை தண்டோரா போட்டாச்சு. கிருஷ்ணன் குப்புற கவுந்துட்டான். உடனே ஒரு மாமிசன், ஐயா இன்னைக்கு சமையலுக்கு லீவு அப்படின்ட்டா. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்ற ஆண்டாள். எம்பெருமான் நந்தகோபாலா. ஸ்ரீகள்லாம் நந்தகோபுர நீ நன்னா இருக்கணும், உங்க பிள்ளை நன்னா இருக்கணும், எதுக்கு நான் அப்பப்போ சோறு போட்டுறாராம். வீட்டில் சமையலே வேண்டாம், கத்திரிக்காவை பண்ணலாமா, வெண்டைக்காவை பண்ணலாமா, என்ன பண்ணி தொலைச்சாலும் இவன் உருன்னு தான் இருக்காவா. பொங்கலை பண்ணுறதா, இட்லியை பண்ணுறதா, தோசையை பண்ணுறதா. சரி இட்லின்னு முடிவு பண்ணா, அதுக்கு சட்னி பண்ணலாமா, என்ன சட்னி பண்ணலாம், மிளகா அப்படி போதுமா, சட்னி பண்ணி வச்சா மிளகா அப்படி இல்லையான்வா, மிளகா அப்படி கொண்டு வந்து வச்சா சாம்பார் இல்லையா அப்படின்வா. சாம்பாரோட முடிப்பாலாம் பார்த்தா கொஞ்சம் தயிர் இருந்தால் தேவலேன்னுவா. முடிப்பாளை நூண்டு இட்லி தான், அது என்ன பாடுபடுத்தணும், எத்தனை பாடு. நந்தகோபுரம் ஆகுன்னா கிருஷ்ணன் குப்புறத்துனா உடனே சாப்பாடு. உடனே எல்லாரும் ஓடி வந்துட்டா ஆனந்தமா. உடனே பகவான் அழகா எல்லாம் குளிப்பாட்டினார்கள். பிராமணாலாம் வந்து ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணார்கள். பகவான் அழகா யசோதை மடியில போட்டு பாலெல்லாம் கொடுத்தா. அவன் பிறந்த நாள், அதாவது பிறந்த நாள்னா அவனுடைய பிறந்த நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு வந்துடுத்து. உடனே எல்லாரையும் கூப்பிட்டு ஆத்துல ஹோமம் தானம் எல்லாம் பண்றார்கள். பயலை எங்க விடுறதுன்னு தெரியல. அழகா ஒரு மாட்டு வண்டி கீழே கொண்டு போய் விட்டுட்டாளாம். பெறாது பெத்த பிள்ளைய கொண்டு போய் மாட்டு வண்டி கீழே விடுவாளான்னா அவளுக்கு அந்த மாட்டு வண்டி மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை. அந்த மாட்டு வண்டியுடைய சக்கரத்தில் ஒரு அசுரன் வந்து உட்காந்துட்டு இருக்கான். சகடாசுரன். சகடம்னா அந்த வீல் சக்கரம், அதில் வந்து ஒரு அசுரன் உட்காந்துருக்கான். அவன் சகடத்தில் வந்து உட்காந்ததுனாலே அவன் பேர் சகடாசுரன். அந்த சகடத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கானா, கண்ணன் அழிக்கணும் அப்படின்னு ஆச்சரியமா வந்து உட்காந்துட்டு இருக்கான். யசோதை அந்த மண்டி மாட்டு கீழே கொண்டு போய் விடணும்னு சங்கல்பம் பண்ணதே கண்ணன் தான். கொண்டு போய் அது கீழே ஒரு தூளியை கட்டி பயிர விட்டா. பக்கத்தில் விளையாடிட்டு இருக்க பசங்களை பார்த்துக்க சொன்னா. அப்பதான் பாலை குடிச்சு தூங்க வச்சிருக்கா. கொண்டு வந்து விட்டுருக்கா. வந்தவாளை கவனிக்கலான்னு அந்த பக்கம் போயிருக்கா.
அந்த பக்கம் அவள் போனாலோ இல்லையோ இந்த பக்கம் பகவான் திரும்பி வீல்னு கத்தி காலை தூக்கின கால் வண்டியில் போய் அடித்த உடனேயே வண்டி மேலே பறந்தது, கூடவே இந்த சகடமும் பறந்தது, ஆகாசத்திலேயே சுக்குநூறா அந்த சகடம் உடஞ்சது, அங்கேருந்து அப்படியே பறந்து வைகுண்ட வாசலை உடச்சுண்டு போய் நாராயணன் காலில் விழுந்தான் சகடாசுரன். பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. சுத்தினே போயிட்டான்னா. இன்னைக்கும் நீங்க வைகுண்டத்தை போனால் ஒருத்தன் சுத்தினே இருப்பான், தன்னைத்தானே சுத்தின்னு இருப்பான். ஆத்ம பிரதட்சணம்னு பேர். யாரானா சகடாசுரன். பகவான் உதச்சோத இப்படி சக்கரம் சுத்தும் இல்லையா, அப்படி சுற்றி 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 மேலே போய் தொப்புன்னு கதவெல்லாம் உடச்சிட்டு போய் தொம்முன்னு விழுந்தான் நாராயணன் காலில். உடனே ஓடி போய் ஒருத்தி ஆலிங்கனம் வேண்டாம், வா 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 அப்பாடா அப்படின்னா. யாருன்னா பூதனா. நம்ம ஆள் யாருமே வரலன்னு நினைச்சேன்ப்பா, நீயாவது வந்துட்டியே, அடுத்து எல்லாரும் லைன்ல இருக்க வந்துருவா அப்படின்னு விட்டான் சகடாசுரன். உதச்ச உதையில மோட்சம். கண்ணன் உதச்சாலும் மோட்சம்தான். அப்படி சகடாசுரனுக்கு மோட்சம் கொடுத்துட்டான். எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா என்ன ஆச்சுன்னு தெரியலை. கண்ணனை எடுத்துண்டா வீல் வீல் ராத்திரி மடியில் படுக்க வச்சுன்னு பால் கொடுத்தா. யசோதை இப்பதானே பால் கொடுத்துட்டு போனேன் அப்படின்றா. இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுகிரகம் கிருஷ்ணன். இதே ஸ்மரணையில் அன்னிலேருந்து எல்லாரும் மாட்டு வண்டியை பார்த்தாலே யாரோ ஒருத்தர் வந்தார், கொஞ்ச நேரம் உங்கள் பிள்ளைய கொடுங்கோளே அப்படின்னார். என்னத்துக்கு அப்படின்னார். இல்லை என் வண்டியில் அவனை கொஞ்சம் ரவுண்ட் அழிச்சுட்டு போகலான்னு. என்னத்துக்கு அப்படின்னார். இல்லை இவன் வண்டியில் ஏறினா வண்டியெல்லாம் உடையும், புது வண்டி வாங்கிக்கலான்னு தான், அதுக்காக தான் அப்படின்றார். ஒரு மாமி சொன்னார், யசோதை ஒரு 5 நிமிஷம் உன் பிள்ளைய கொண்டா அப்படின்னா. எதுக்குடி அப்படின்னா, எங்கள் ஆத்துக்காரர் அந்த பழைய வண்டி வச்சு படாத பாடு படுத்துறார், வண்டியை சரி பண்ணுங்கோ, பூசா வாங்கினா கேட்க மாட்டேங்கிறார், அதுக்கு நான் உன் பிள்ளை கொண்டு கால் வச்சானா போதும் உடஞ்சி போயிடும் அப்படின்னு சார். இப்படி எல்லாம் அப்போ இனிமேல் எதாவது உடஞ்சதுன்னா கிருஷ்ணன் உதச்சுட்டான்னு நினச்சிக்கோங்க. சரியா? ஆனந்தமாக இருங்கோ. கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணுறதுக்கு காத்துன்னு இருக்கான். இதெல்லாமே சத்தியமாக நடந்தது. விஷத்தை எல்லாம் பூதனா மாதிரி கொடுத்துருங்கோ. கண்ணனை பார்க்கணும்னு ஒளிஞ்சிருங்கோ, தானா வந்து உதப்பான், அனுகிரகம் பண்ணுவான். சரியா? மீதி லீலை நாளைக்கு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. அங்கே வச்சா சார் நிவேதனத்துக்கு. கிருஷ்ணா ராதே 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 கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் சத்குரு महाराज की,
समस्त भागवदलु को गोविंद नाम संकीर्तनम गोविंदा जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்ப்பணம் जय श्री राधे कृष्णा सत्संग की जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय श्री भारत माता की लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ओम शांति शांति शांतिः जय श्री इंदु माता की जय श्री ताम्रभरणी माता की जय श्री देवी भूदेवी समेत श्री वैकुंठपति स्वामी की जय श्री यशोदा माता की जय श्री नंदगोप महाराज की जय बोलो श्री भक्त पूतना देवी की और भक्त इदा मोक्षम अडंजुटा इल्लैया जय बोलो श्री सकटासुर भागवदर की அதாவது எந்த இதில் இருந்தாலும் பகவான் அவளை ஏற்றுனுட்டான் அப்படின்னா அவர்கள் பக்தர்கள். நம்மெல்லாம் எத்தனையோ தடவை அத்தனை பேருடைய உத வாங்கியிருக்கோம். சகடாசுரனை உதைக்கும் பொழுது பகவானுடைய பாதம் அவன் கன்னத்து பக்கத்தில் வந்து ஒரு உதைக்கிறது தான். கண்ணெதிர்க்க அப்படி உதைக்க பகவானுடைய பாதம் வந்து உதைக்கிறத பார்க்குறான். எத்தனையோ பேர் உதைச்சிருக்கான பகவான் உதைச்ச ஒரு அனுபவம் சகடாசுரனுக்கு. பகவானுடைய திருவடியை தலையில் வாங்கின அனுபவம் மகாபலி சக்கரவர்த்திக்கு. பகவானுக்கு பால் கொடுத்த அனுபவம் பூதனாவுக்கு. தேவகிக்கு கூட கிடைக்கல இல்லையா? தேவகிக்கு கூட கிடைக்காத ஒரு பாக்கியம் பூதனாவுக்கு கிடைக்கிறதுனா அவள் ஆரம்பத்தில் மோசமாக இருக்கலாம், ஒரு ஸ்திதியில் அவள் பகவான் அடைஞ்சுட்டான்னா அவர்கள் பாகவதர்கள். வீணா போனவர்களாக இருக்கலாம், அசுரவர்களாக இருக்கலாம் கூட இருக்கலாம். ஆனால் கண்ணன் எப்போ அவளை ஏற்றுட்டானோ அப்போதிலேருந்தே அவர்கள்லாம் பாகவதர்கள். அதனால் பக்த பூதனாதான் பக்த சகடாசுர பாகவதர் தான். ராதே கிருஷ்ணா. சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா